அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆண்டாள் யானை வந்து டாப் சில்க் ஃபாரஸ்ட்டில் வந்து 1978 பிறந்துச்சான். அங்கேருந்து கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா ஸ்டீல் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனியில் அதை வச்சுருந்தாங்களாம். இந்த யானைக்கு ஆரம்பத்தில் பிரியா அப்படின்னு தான் பேராம். இந்த ராமகிருஷ்ணா நிறுவனத்தோட அம்மா வேலுமணி அம்மானு பேர். அவங்க தான் ஆண்டாள் அப்படின்னு நம்ம ஆண்டாளுக்கு பேர் வச்சு ரொம்ப செல்ல குழந்தையாக பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்க வந்து ஒரு 3 வருஷம் பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுனால அவங்களால பார்த்துக்க முடியலையாம். உடனே என்னாச்சா, அதை காரமட ரெங்கநாதர் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்களாம். அப்போ அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு ஆண் யானை இருந்துதான். அதுக்கு பேர் வந்து கோபாலன்னு பேர். அதுவும் இந்த டாப் சில்க்ங்கிற ஃபாரஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தது தானா. அது வந்து கோயில் கைங்கரியத்துக்கு சரியாகவே ஒத்து வர மாட்டேன்ருச்சான். ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானையை வந்து ஒரே பாகன் வச்சுருந்தா தான் அது ஒழுங்காக இருக்குமா. இந்த யானையோட நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு மேலே மாற்றி மாற்றி யானை பாகன்கள் ஒருத்தராக வந்ததுனால சரியான யானை பாகன் அதுக்கு அமையவே இல்லை. அந்த சமயத்தில் ஒருத்தர் யானை பாகனாக வந்திருக்காரு. அவர் பேர் கருணாகரன்னு பேர். அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த யானை ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு பேசும்போது, ஏற்றின திருமஞ்சன குடத்தை கீழே இறக்கவே விடாமல் ரொம்ப அடம் பண்ணுமோ, சொன்ன பேச்சே சரியாக கேட்காதும். அந்த டைமில் அவருடைய தம்பி வந்து ஸ்ரீதரன் சார்னு ஒருத்தர், இந்த கருணாகரனுடைய தம்பி ஸ்ரீதரன், அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு இந்த யானைக்காக. இப்படி அவர் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்களாம், வேண்டாம் இனி இந்த யானை வேணாம், புதுசாக வேறு யானையை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் பேச்சு அடிபட்டுச்சான். உடனே இவர் சொல்லியிருக்காரு, அந்த சமயத்தில் வந்து இந்த காரமட ரங்கநாதர் கோயிலில் இருந்த யானையை வந்து ஃபாரஸ்ட்டுக்கே ரிட்டன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருந்தாங்களாம். அது இவருக்கு தெரிஞ்சு உடனே என்ன பண்ணாரா, யாருன்னா ஸ்ரீதர் சாரை பற்றி பேசுகிறேன் நான். அந்த ஸ்ரீதர் சார் என்ன பண்ணாரா, பார்த்தசாரதி ஐயங்கார்னு ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த ஊருக்கு வந்து யானை வேணும், நீங்கள் வந்து எப்படியாவது காரமட யானையை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த யானை சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், சரின்னா அவரும் ரொம்ப போய் ட்ரை பண்ணி நிறைய அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்து அவர் அந்த யானையை வாங்க முயற்சி பண்ணாராம். 16/10/1986 அப்போ இந்த யானையை வந்து காரமட தேவஸ்தானத்துலேருந்து 25,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி தான் இந்த யானையை வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆண்டாள் யானை கவனிச்சுக்கிறதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33 பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு, யானை பாகன்கள்லாம். அதில் வந்து நம்ம ஸ்ரீதரன் சார்